ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் கண்டினியூவாக வரக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங் பற்றின ஒரு ஃபுல் இது தான் வரும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் வந்து பல வருஷம் ஆயிடுச்சு, ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி புதுசாக போடுங்க அப்படின்றாங்க. ஸோ அதுக்காக வந்து புது வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் தேவை. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன விஷயம், எதுக்காக பிடிக்கல, வேறு எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஓகே கைஸ், வாங்க இது வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்கு தான். ஸோ பிகினர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம மனசுக்குள்ளே வரக்கூடிய முதல் கேள்வி 3D பிரிண்டிங் அப்படின்னா என்ன? இதுதான் வந்து நிறைய பேருக்கு வரும். இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வர பிகினர்ஸுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஒரு சிலருக்கு வந்து இப்போ ப்ராஜெக்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சப்ஜெக்ட்லேயே வந்து 3D பிரிண்டிங் வருது. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து இப்படி 3D பிரிண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டவங்க தான் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்காக 3D பிரிண்டிங்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். மிஷினிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் பிளாக்காக எடுத்து, ஒரு சாலிட் பீஸாக எடுத்து நம்ம வந்து அதை வந்து கட் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஷேப் கொண்டு வருவோம். அதுதான் மிஷினிங்னு சொல்லுவோம். அது வந்து சப்ட்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதுவே வந்து நம்ம 3D பிரிண்டிங்கில் போகிறோம் அப்படின்னா அடிக்டிவ் மேனுஃபேக்சர் அப்படின்வாங்க. அடிக்டிவ் மேனுஃபேக்சர்னால் ஒன்றும் இல்லை, ஒரு மூலக்கூறு, அதாவது ஒரு பவுடரோ இல்லை வந்து ஒரு லிக்விட் அந்த மாதிரி ஃபார்மில் இருக்கக்கூடியது சாலிடாக மாற்றக்கூடியது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் பீஸை வச்சு விஎம்சி மூலமாக கட்டர் வச்சு கட் பண்ணி ஒரு கியரை கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவே வந்து 3D பிரிண்டிங் அப்படின்னும் போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் மாதிரியான மெட்டீரியல் வரும், பிளாஸ்டிக்கு. அந்த பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஆகி நம்மளுக்கு தேவையான ஷேஃபுக்கு லேயர் பை லேயராக ஏறும். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஹாட் எண்ட் இருக்கும். ஹாட் எண்ட் அப்படின்னா ஒரு ஹீட்டர் இருக்கும், அது வழியாக வந்து பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருகி லிக்விட் ஃபார்மில் வரும். லிக்விடாக வந்து உடனே வந்து அது வந்து ஹார்டாக வந்து சாலிடாக மாறிடும். இந்த மாதிரி தான் வந்து ஃபில் பண்ணும். இப்போ ஒரு பேப்பரில் இந்த மாதிரி ஒரு லேயர் வருது அப்படின்னா ஒரு பேப்பருக்கு மேலே இன்னொரு பேப்பர் அடுக்கிற மாதிரி மேலே அடுக்கடுக்காக போகும். அதுதான் லேயர் பை லேயர் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்ல டீட்டெயில்டாக தெரியும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3D பிரிண்டிங் அப்படின்றது உடனே நம்ம கொடுத்தோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் பிரிண்ட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். இப்போ நீங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் மோல்டிங் டையை பண்ணி ஒரு ப்ராடக்ட் நீங்கள் எடுக்கிறது அப்படின்னும் போது அது வந்து ரொம்பவும் எக்ஸ்பென்சிவாகவும் டைமிங்கும் அதிகமாகும். இப்போ இதுவே நீங்கள் வந்து ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு வந்து ஒரே மாதிரி பீஸ் வந்து ஒரு 50 பீஸ் 100 பீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ஜெக்ஷன் மோல்டிங்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக 3D பிரிண்டிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டை காஸ்ட் இந்த இதெல்லாமே வந்து கம்மியாயிடும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரோட்டோடைப்பிங்காக தான் வந்து நம்ம 3D பிரிண்டிங் வந்து யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்கல் பிரிண்டிங், இந்த மாதிரி மினியேச்சர்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது ஃபர்தராக வந்து நான் டீட்டெயில்டாக ஃப்யூச்சரில் போடக்கூடிய வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது 3D பிரிண்டிங் வந்து எந்தெந்த ஃபீல்ட்லலாம் யூஸ் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 3D பிரிண்டிங் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் அண்ட் ப்ராடக்ட் டிசைனில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ஜினியரிங் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப்பிங் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டிசைன் பண்ணி அதை வந்து ப்ரோட்டோடைப்பிங்காக எடுப்பாங்க. அதை விஷுவலாக பார்க்குறதுக்கு டைரெக்டாக வந்து 3D பிரிண்டிங் பண்ணுவாங்க. ரேபிட் இட்டரேஷன் ஆஃப் ப்ரோட்டோடைப் ஆஃப் ரீஃபைன் அண்ட் ஆப்டிமைஸ் டிசைன் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங், அதாவது ஒரு டிசைன் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிட்டீங்க, அதை வந்து ப்ரோட்டோடைப் எடுத்துட்டீங்க, அதை வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் ஏதாவது ஆல்டர் இருக்குது அப்படின்னா ஆல்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து டிசைனில் வந்து சேஞ்ச் பண்ணி மறுபடியும் பிரிண்ட் எடுத்து மறுபடியும் வந்து ரீஃபைன் பண்ணுவாங்க. அதாவது நம்மளுக்கு தேவையான ரிசல்ட் வர வரைக்கும் இதே மாதிரி திரும்ப பண்ணிகிட்ருப்போம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டைரெக்டாக மெட்டீரியலில் போய் நம்ம காஸ்ட் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ காஸ்ட் வைஸ் வந்து இது வந்து மீதியாகும், நம்மளுக்கு டைமும் வந்து சேவ் ஆகும். ஸோ அந்த ஒரு மெத்தட் தான் இது. மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் 3D பிரிண்டர் வந்து எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றது இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்மால் பேட்சஸ் ஆர் டிமாண்ட், அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பேட்சஸ்னும் போது ஒரு 100 பீஸ் 200 பீஸ் வேணும்னா அதுக்காக நீங்கள் இன்ஜெக்ஷன் மோல்டிங்கில் போய் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, காசு வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்.
ஒரு சில ஜிகன் ஃபிக்சர்ஸும் வந்து இந்த மாதிரி 3D பிரிண்டிங்கில் பண்ணி அதை செக் பண்ணுறதுக்கோ இல்லை மிஷினிங் பண்ணுறதுக்கான ஜாஸ் இந்த மாதிரியும் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹோல்டிங் டிவைசஸ், அதாவது வைஸ் இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்டும் அதுலேயே நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஜெக்ஷன் மோல்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டலில் இருக்கும், பட் இப்போ வந்து அது வந்து பிளாஸ்டிக்கில் இன்ஜெக்ஷன் மோல்டிங்லையும் பண்ணுறாங்க, ரெசின் யூஸ் பண்ணியும் பண்ணுறாங்க. இன்ஜெக்ஷன் மோல்டிங் டூல்ஸ் வந்து 3D பிரிண்டிங் மூலமாக பண்ணுறதுனால கிட்டத்தட்ட 80% காஸ்ட் வந்து அதில் வந்து சேவ் பண்ண முடியும். இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். 3D பிரிண்டர்ஸ் மெடிக்கல் ஃபீல்டில் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது, எந்தெந்த இதுக்கெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றத ஒரு சின்ன டீட்டெயில் பார்ப்போம். பேஷண்ட் ஸ்பெசிஃபைடு அனட்டோமெட்டிக்கல் மாடல்ஸ் அப்படின்னா, அதாவது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எலும்பு இல்லை மண்டை ஓட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி எனக்கு ஷேப்பில் வேணும் அப்படின்றது நம்ம வந்து பிரிண்டிங் பண்ணி ஸ்கேன் பண்ணி பிரிண்டிங் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்தது வந்து கஸ்டமைஸ்டு இம்ப்ளான்ட் அண்டு ப்ராஸ்டிட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு மிஸ் ஆன ஒரு சில பார்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் கைட்ஸ், அதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான ட்ரைனிங், இந்த மாதிரி ஒரு கைட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டென்டல் அப்ளிகேஷன்ஸ். டென்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த பல்லெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு 3D பிரிண்டிங்கில் எடுத்து அதை வந்து அதுக்கப்புறம் மெட்டலாக மாற்றி டைரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஏரோஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்லேருந்து ராக்கெட் வரைக்கும் எல்லாமே வந்து இப்போ 3D பிரிண்டிங்கில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் அதை விட அட்வான்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான பார்ட்ஸ், டூல்ஸ் இதெல்லாம் அவங்களே அங்கே வந்து பிரிண்ட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ராக்கெட் எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து ஒரு மெட்டீரியல் அனுப்பணும் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகும். ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக 3D பிரிண்டிங்லேயே பண்ணுறாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும், டைரெக்டாக வந்து 3D பிரிண்டிங்லேயே ஒரு ராக்கெட்டை ஃபுல்லாகவே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது மூலமாக 90% காஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து மீதி ஆகுது. ஸ்பேஸ் எக்ஸ்லாம் எப்படி அவ்வளோ சீப்பாக பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து 3D பிரிண்டிங்கில் பண்ணி அதையே வந்து திரும்பவும் யூஸ் பண்ணுறாங்க, ரீயூஸ் பண்ணுறாங்க. அது மூலமாக தான் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகவே வந்து அவங்களால பண்ண முடியுது. 3D பிரிண்டிங்கில் முழுசாக ரெடி பண்ண ஒரு ராக்கெட்டோட வீடியோ தான் இது. பார்த்தீங்கன்னா அதோட அவுட்டர் ஷெல்லேருந்து என்ஜின் வரைக்கும் எல்லாமே வந்து 3D பிரிண்டிங்லேயே பண்ணி அதை சக்ஸஸாக ஃப்ளை பண்ணியும் பார்த்துருக்காங்க. இப்போ இந்த 3D பிரிண்டிங்கில் பண்ணக்கூடிய இந்த ராக்கெட் டெக்னாலஜி வந்து இந்தியாவிலையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்கிடெக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஃபீல்டில் எப்படி வந்து 3D பிரிண்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வீடு இல்லைனா ஒரு லேண்டோட வியூ, இந்த இது வந்து மினியேச்சராக பண்ணி நம்மளுக்கு வந்து டைரெக்டாக வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டாக காட்டுவாங்க. இது பேரும் ப்ரோட்டோடைப் இல்லைனா மினியேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய கம்ப்ளீட் பிளானும் வந்து தெரியும். இதை விட அட்வான்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடே வந்து டைரெக்டாக 3D பிரிண்டிங்கில் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கட்டப்பட்ட ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் தான், 3D பிரிண்டிங்கில் கட்டப்பட்ட ஒரு போஸ்ட் ஆஃபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிமெண்ட் மாதிரியான வேற ஒரு மெட்டீரியல் அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து லேயர் பை லேயராக அப்படியே 3D பிரிண்டிங்லேயே வந்து ஃபுல்லாகவே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிடுவாங்க. இந்தியாவில் ஒரு வீடு கட்டியிருக்காங்க, 3 வீக்ஸில் கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல கட்டியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் அண்ட் ஃபேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன்ஸு கஸ்டமைஸ்டாக வந்து துணி கிளாத் மாதிரி டிசைன்ஸ் பண்ணலாம். ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல்ஸ் இருக்குது. வேறு ஃபேஷன் டிசைனிங்கில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் பண்ணுவாங்க. ஷூஸ், செப்பல்ஸ், இன்னும் வந்து பேங்கிள்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து பண்ண முடியும். ஜுவல்லரி மேக்கிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ரிங் ஆகட்டும், பெண்டன்ட்டு இல்லை பேங்கிள்ஸ், இன்னும் வேறு ஜுவல்லரி லைனில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெசின் மூலமாக பிரிண்ட் எடுத்துகிட்டு அதை வந்து டைரெக்டாக வந்து சில்வர் இல்லை கோல்டு என்ன மெட்டல் வேணுமோ அந்த மெட்டலுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டிங் மெத்தட்லேயும் பண்ணுவாங்க, இல்லை சிலிக்கான் மெத்தட்லேயும் பண்ணுவாங்க. ஃபிலிம் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் ஹீரோஸ் இல்லை வேறு ஏதாவது கேஸ்டிங்ஸ் ஒர்க் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அதுக்காக வந்து ரொம்பவும் எக்ஸ்பென்சிவெலாம் போக மாட்டாங்க. 3D பிரிண்டிங்கில் பண்ணும்போது ரொம்ப வந்து சீப்பாகவே முடிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கிளிப்பை பாருங்கள். இது நிறைய பேர் கிராஃபிக்ஸ்னு கூட நினைக்கலாம். இது கிராஃபிக்ஸ் கிடையாது, கம்ப்ளீட்டாக வந்து 3D பிரிண்டிங்லேயே வந்து பண்ண ஒரு ட்ரெஸ்ஸு தான் இது. பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரியலாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து கிராஃபிக்ஸ் ஒர்க், சிஜி ஒர்க்குன்னு இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணி கொண்டு வரணும்னா எவ்வளோ கோடிகள் செலவாகும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங் மெத்தடில் பண்ணும்போது ரொம்பவே சீப்பாக வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் நிறைய வந்து ஃபிலிமில் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய மெட்டீரியல் இப்போ கத்தி, வேறு வந்து கன், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி 3D பிரிண்டிங்கில் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் சேவ் ஆகும்.
இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், டூல் அண்ட் டை மேக்கிங், கேம் அண்ட் ஹாபீஸ், எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஃபீல்டு, கன்சூமர் குட்ஸ், என்விரான்மெண்ட் சொல்யூஷன்ஸ், எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கிஃப்ட் ஐட்டம்ஸ், இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நான் ஆட் பண்ணவே இல்லை இதில். நான் இப்போ சொன்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 1% கூட கிடையாதுன்னு தான் சொல்லணும். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி கம்ப்ளீட்டாக நான் ஒரு வீடியோ போடணும், அதுக்கே ஒரு 3 நாள் நான் வந்து வீடியோ எடிட்டிங் இந்த இதுக்கெல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, யாருக்காவது இதை பற்றின ஃபுல் டீட்டெயில், இதை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக நான் ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் போய்ட்டு எஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணுங்கள். ஒரு 100 பேருக்கு மேலே கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அதுக்குன்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஒரு 3 பேருக்காக நான் வந்து 3-4 பேர் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்காக நான் வந்து ஒரு 3 days 4 days வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா அது எனக்கு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட்டு. ஸோ ஒரு 100 பேருக்கு மேலே கேட்குறீங்க அப்படின்னும் போது நான் கண்டிப்பாக அதுக்காக ஒரு டைம் ஒதுக்கி நான் வந்து அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை வேறு யாராவது 3D பிரிண்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் வரும். முடிஞ்ச அளவு டெய்லி வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். மறக்காமல் ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.